ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 அரச குடும்பத்தை சேர்ந்த ஸ்டார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சித்தார்த் அதிதி ராவ். அதிதி ராவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண். அதிதி ராவுக்கும் சித்தார்த்துக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க. 2 பேருக்குமே இது வந்து 2வது திருமணம். மகாசமுத்திரங்கிற படத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதிதி ராவ் பார்த்தீங்கன்னா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண். அதிதியோட தாத்தா உள்ளிட்டோர் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ஹைதராபாத் சமஸ்தானத்துக்கு பிரதமர் பதவியில் இருந்தவங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுல நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஹைதரி வம்சத்தை சேர்ந்தவங்கிறதால அதிதி ராவ் பேருக்கு பின்னாடி ஹைதரிங்கிற சொல் இருக்கும். சித்தார்த்த வந்து எல்லாரும் சொல்றாங்க பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிதி ராவுக்கு ரொம்பவே நிறைய சொத்து மதிப்பு இருக்காம். சித்தார்த் வந்து அதிதி கிட்ட இருக்க சொத்தை வச்சு செட்டிலே ஆகிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கணக்கே இல்லையா. அந்த அளவில்லாத சொத்துக்கு அவர் தான் வந்து சொந்தக்காரர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி இவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டவங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது வந்து நம்ம கிட்ட வாதம் வளர்த்தக்குள்ள நம்ம வந்து சொல்லுவோம், நீ என்ன பெரிய மைசூர் மகாராஜா பேத்தியான்னு. ஆனால் வந்து ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்துட்டு மைசூர் மகாராஜாவோட பேத்தி தானாம். சென்னையில் உள்ள கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு போகிற வழியில் 2 பெரிய பங்களாக்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பனா ஹவுஸ். இந்த கல்பனா ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜாவான KS சாம்ராஜ் உடையார் தன்னுடைய சென்னை மனைவி கல்பனாவுக்கு வழங்கியதான். அந்த கல்பனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியோட சொந்த பாட்டி, அதாவது விஜயகுமாரின் தாயார். சுஜாதா விஜயகுமார் தம்பதிக்கு பிறந்த ஒரே மகள் தான் ஆர்த்தி. இவங்க வந்து ரொம்பவே செல்லமாக வளர்க்கப்பட்ட பணக்கார வீட்டு பெண். ஜெயம் ரவி கூட காலேஜில் படிக்கக்குள்ள இருந்தே இவங்க வந்து காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வீட்டில் பேசி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டிவோர்ஸும் ஆகிடுச்சு. ஜெயம் ரவியை விடவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்திக்கு 3 மடங்கு சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சில கருத்து வேறுபாடால் இவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.